ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர், எழுத்தாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜீவா. சார், இந்த மோடி என்னுடைய பதவிக்காலம் முடிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியா நீங்க உட்பட பலரும் பேசிட்டு வராங்க. இப்ப நீங்க தொடர்ச்சியா என்ன சொன்னீங்க? அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவரு பிரதமர் பதவியிலிருந்து விலகிருவாருன்னு ஒரு புறம் இருக்கட்டும். அவருக்கு எதிராக ஒரு ஆர்எஸ்எஸ் லாபி இருக்கு, பிராமின் லாபி இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப சிவசேனாவுடைய மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீபத்துல 75 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நீங்களா விளையுறீங்கன்னு மோகன் பகவத் சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ்காரர். அப்ப இவருக்கு 75 வயசு ஆகப்போகுது. 75 வயசு ஆனோனே மோடி பதவி விலகிருவாரா? இதுக்கு உடனே பதில் வேணும். அப்படி பதவி விலகுனா யார் வரப்போறா? அப்படிங்கிற அந்த கேள்விய இப்ப திருப்பியும் சிவசேனாவுடைய மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் எழுப்பி இருக்கிறார். இது எப்படி போகும்னு பார்க்குறீங்க? அதாவது மோடி மீல முதல்ல என்ன அப்படின்னா, பாஜக தலைவரா யார் வரணும், பிரதமரா யார் வரணும், பதவிக்கெல்லாம் யார் யார் வரணும் அப்படின்றத முடிவு பண்றது ஆர்எஸ்எஸ். அது பொதுவா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு நீங்க அமாவாசைன்னு சொன்னா தப்பா நினைக்கக்கூடாது. அமாவாசைன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த காலகட்டத்தில் முதல்ல வரும்போது பல்வேறு போட்டிகள் பிரதமர் ஆகிறதுக்கு ஆர்எஸ்எஸ்ல சைக்கிள் எடுத்துட்டு சுற்றினவர். அரசு மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபுல் டைமர் மாதிரி அவர். அப்படி இருந்தவர் பல்வேறு மாநிலங்களுக்கு போயிருக்காரு, பல தலைவர்களோட சுற்றி இருக்காரு, டெல்லியில் சுற்றி இருக்காரு, ஹரியானாவில் சுற்றி இருக்காரு, அதற்கான எல்லாமே இருக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் ஆகிறார் குஜராத்தில். உத்தரப்பிரதேசுக்கு அப்புறம் அவங்க ஆட்சியை குஜராத்தில் தான் கைப்பற்றுறாங்க. அப்ப கூட கேசுபாய் படேல்னு ஒரு சீனியர் லீடர்லாம் தாண்டி தான் வராரு. அவரெல்லாம் வித்து போன ஆளு அப்படின்றதுனால அவர் வந்துட்டாரு. வந்த உடனே என்ன பண்றாருன்னா, சில மாற்றங்களை அந்த ஊர்ல சோத்துக்கே வழியில அவனுக்கு 3 வேளை கஞ்சி ஊத்துனா அப்படி இருக்கும், வயிறார கஞ்சி ஊத்துனா அந்த மாதிரி. இப்போ குஜராத் ரொம்ப மோசமான சில வைர வியாபாரிகளும் சில பணக்காரர்களும் மைக்ரேட் ஆகி எங்கே போயிடுவாங்கன்னா பாம்பேக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் கொஞ்சம் திறமையாக இருக்கவன் கிராமத்தில் இருக்க மாட்டான், சென்னைக்கு வந்துடுறான் பாருங்க. இங்கே வந்தால் தான் எதையாவது மீடியாவில் சேரலாம், அதில் சேரலாம், இதில் சேரலாம், இப்போ தொழிலில் பெரிய இதாக வரலாம், இண்டஸ்ட்ரிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுவாங்க. ஸோ இப்படி என்ன பண்ணுறாரு, இப்படி இருக்கவரெல்லாம் பாம்பேக்கு போயிடுறாங்க. அப்போ சொற்ப பேர் அகமதாபாத்தில் இருக்கா. சூரத்தில் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அங்கே தொழிலாளியாக வேலை பார்க்குறவனை தவிர இந்த ஒட்டுமொத்த குஜராத்துமே துன்பத்திலையும் துயரத்திலையும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. அப்போ பூகம்பம் வேற வருது. பூகம்பம் வர்ற காலத்தில் காங்கிரஸ் கேடுகட்ட ஒரு ஆட்சியை அங்கே கொடுக்குது. தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி தான் 15 வருஷமா 20 வருஷமா இருக்கு. ரொம்ப கொடுமையாக அவங்களால மக்கள் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லைங்கும் போது வரும்போது சரி 3 வேளைக்கு 1 வேளை கஞ்சி குடிக்கிற அளவுக்குனால நம்ம மாறி இருக்கோம்னோடனே அப்படியே அவரை வைக்கிறாங்க. வச்சு வரும்போது என்னன்னா, குஜராத்தில் ஒரு வடையை சுடுறாரு ஜி. இப்போ உகாண்டாவில் என்ன வடை சுடுறாரோ, நமீபியாவில் முந்தா நாள் போய் என்ன வடை சுட்டு வந்தாரோ, அந்த வடையை அங்கே அப்பயே சுடுறாரு. 25 இது ஒரு 10 வருஷம், அது ஒரு 15 25 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் அப்படியே இது பண்ணி பண்ணுறாரு. பண்ணும்போது இவருக்கு நல்ல நேம் இருக்குன்னொடனே அப்படியே ஒரு அகில இந்திய அமாவாசையாக அப்படி போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, அந்த பிரதமருக்கான ரேஸ் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு கிழமை ஒருத்தன் மராத்தி கிழமை அண்ணா ஹசார் என்ற கிழவனை அமெரிக்கா இறக்கி விடுது கூலியால். எப்படி இப்போ பங்களாதேஷில் அந்த திருட்டு கிழவனை இறக்கி விட்டு ஆட்சியை கைப்பற்றினாங்க, யாருன்னே தெரியாது அந்த ஆளை வச்சு. ஆமாம், ஹசீனாவுக்கு எதிராக அந்த ஆளை வச்சு ஆட்சியை கவுத்தி விட்டு எப்படி ஆட்டையை போட்டாங்களோ அதே மாதிரி இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுப்பதற்காக சில அந்நிய சக்திகள் இந்த அண்ணா ஹசார் என்றவனை இறக்கி விடுது. நேர்மையானவர், கை சுத்தமானவர், குடிக்க மாட்டார். டே நீ குடிச்சா குடி, குடிக்கலன்னா போ, நீ லஞ்சம் வாங்கினா வாங்காட்டி போ, உனக்கு என்னடா அறிவு இருக்குது, நீ இந்த நாட்டை ஆள்ற அளவுக்கு உனக்கு என்ன திறமை இருக்குது, நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அந்த நேரத்தில் ஒரு பூம் மாதிரி பல முறை இந்தியாவை ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது எங்கெல்லாம் அந்நிய சக்திகள் தோக்குது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கவனே மாபெரும் டுபாக்கூர்ன்றது அவங்களுக்கு தெரியாது. இவங்களோட இவன் ஊருக்கு மண்டையை கழுவுனா இவன் மண்டையை கழுவுறது இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள்னு அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கும்பல் இருக்குல்ல, இது அண்ணா ஹசாரு, அப்புறம் டெல்லி முதலமைச்சர் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால், அந்த இன்னொரு நேரு கை சுத்தமான ஒரு டிஜிபி இருந்துச்சு
கிரண் பேடி இவங்களெல்லாம் வச்சு ஒரு சுத்தமான கட்சி மாதிரி காமிச்சு என்ன பண்ணுறாங்க, மக்கள் மண்டையை கழுவி ஆட்டையை போட்டு அப்படியே அந்நிய சக்திகள் தூக்கலான்னு பார்க்குறாங்க. அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானப்பா அமெரிக்கா கேள்வி கேட்டது. அமெரிக்காவில் கைக்குலின்னு தெரிஞ்சு போச்சு. அது ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்நிய சக்திகள் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை இயக்குது. அந்த கூட்டத்தை இயக்குனது. இப்போ இந்த கிழமை எங்கே போனா பார்த்தீங்களா? அவர் 10 வருஷமா வெளியே வந்தா கொண்டுருவாங்க பிஜேபிக்காரன். ஏன்னா பிஜேபிக்காரனுக்கு தெரியும். இல்லை வயோதிகத்தினால தூக்கத்துல வயோதிகத்தினால இல்லைங்க, திருடன் யாரு எவன் யாரை இயக்குறான்றது நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க. காங்கிரஸ்காரன் முட்டாள்தனமா அதை கண்டுபிடிக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிழவனுடைய இது பண்ணி உள்ள புகுந்து ஆட்டையை போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய பிளான். வேற அந்நிய சக்திகள் ஒரு பிளானை போடுறது, ஒரு கிழவனை வச்சு இந்தியாவை ஆட்டையை போடுறதுக்கு நீங்க இந்த கிழவனை ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டு அடிச்சதுல அங்க இருக்கவனை உடச்சி தனித்தனியா பீஸ் பீஸ் ஆக்கி ஆட்சிக்கு வர்றப்ப ஜியையும் வந்து கை கட்டியே நிற்கிறாரு கூட. அந்த படத்துல சத்யராஜ் சொல்லுவார்ல, யாராவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலான்னு பார்க்குறேன், யாருக்கு கொடுக்கலான்னு தெரியல, இவன் அவன் வெளியால யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்கவனை மறந்துடுவாங்க. புரியுதா? அப்பதான் ஒருத்தர் சொல்லுவார், சத்யராஜே சொல்லுவார், எவனாவது நீங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒருத்தனை பாருங்க, அப்பதான் இதுக்கு நல்லது அப்படிங்கும்போது அப்ப இவரே இருக்காரு அப்படின்னு ஜி நிக்கிறாரு, கூடயே நிக்கிறாரு. இந்த எல்லா இதுலயும் இவர் ஆக்கிடலாமேன்னு ஒருத்தனை கூட்டத்தில் தூட்டி விடுறாங்க. இதா இருக்காருங்க அவரு, எவ்வளவு அடக்கமானவர், எவ்வளவு அமைதியானவர், ஆர்எஸ்எஸ்காரரு, என்ன இப்ப சேவை பண்ணியிருக்காரு, எங்கெங்கயோ சுத்தி இருக்காருன்னு. ஆமா இவர் ஆக்குறமே, நம்ம அடிமைதான் அப்படின்னு அவங்க ஏமாந்துறாங்க ஆர்எஸ்எஸ். அமெரிக்காவா இருக்கட்டும், G7 பாலிடிக்ஸா இருக்கட்டும், ரஷ்யா பாலிடிக்ஸா இருக்கட்டும், சைனா பாலிடிக்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் மிஞ்சினவங்க பாலிடிக்ஸ்ல யாரு? நம்ம இந்தியன்ஸ். அதெல்லாம் இப்போ பழம் போட்டு கொட்டை போட்டு பழம் தின்னவன் யாரு? குஜராத்காரன். அதை விட பழம் தின்னு கொட்டை போட்டவன் யாரு? தமிழ்நாட்டுக்காரன். அதை எப்போ தெரியும்னா 2026 அப்புறம் தெரியும். பிஜேபி காணா போறப்போ அவங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்போதைக்கு டாப் வந்து குஜராத்காரன் தான். புரியுதா? இன்னொரு சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி யாரு? குஜராத். வாஜ்பாய் யாரு? அத்வானி யாரு? அவன் மத்திய பிரதேஷ். அத்வானி வந்து குஜராத் தானே, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க தானே. சிந்து பகுதியில் தான் மாமா வந்து எங்க வந்தாங்க? அதற்கு முன்னாடி டெல்லி சுல்தான்கள் இஸ்லாமிய ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அப்ப யார் ஆட்சி பண்ணது? அந்த டெல்லி சுல்தான் யாரு? குஜராத்தில ஒரு திருநங்கை. ஓகே. குஜராத்தை சேர்ந்த திருநங்கை. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுங்க. குஜராத்தை சேர்ந்த திருநங்கை போறா, ஆடுறா டெல்லி அரசவையில, மன்னன் இருக்கான், மயங்கியதான். ஓ திருநங்கையோட ஆட்டத்தை இதையும் பார்த்து, திருநங்கைனே தெரில, மயங்கி அவளுக்கு அவ மேல அப்படியே விழுந்துடுறான். போகக்கூடாது, நீ இங்கேயே இரு. இங்கே இருந்த உடனே மன்னனை மயக்கி மயக்கி அவனை போதைக்கு அடிமையாக்கி இந்த திருநங்கை, குஜராத்ல இருந்து போன திருநங்கை டெல்லி சுல்தானா மாறி. அவளுக்கு யார் அது? நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். டெல்லி சுல்தான் யாரு அப்படின்னா குஜராத்தை சேர்ந்த அரவாணி, பவர்ஃபுல்லா இருந்த சுல்தான். ஓகே ஓகே. அதுவும் குஜராத்தி தான். ஆணோ பெண்ணோ திருநங்கை யாரா இருந்தாலும் குஜராத்திகள் தான். இவர்கள் தான் ஆட்டையை போடுறதுல அவங்க சண்டை போட்டெல்லாம் எவனையும் பிடிக்க மாட்டான். சண்டை போட்டு பிடிச்சதா ஆட்டையை போட்டுறதா வரலாறு சொல்லுது, நம்ம சொல்லலை. ஸோ இந்த வகையில் ஜி நிற்கிறாரு கையை கட்டி கப்புன்னு. ஆர்எஸ்எஸ்காரங்க ஏமாந்துறாங்க. ஆர்எஸ்எஸ்காரங்க அந்த உலக எப்படின்னு தெரியும், நம்ம வாயினால சொல்ல வேணாம், இது எப்படி என் வாயினால சொல்றது மாதிரி எல்லாருக்குமே தெரியும். பல மூளைகள் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடியது ஆர்எஸ்எஸ்ன்றது. ஒரு கருத்து ஒரு கருத்து, பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய ஆட்கள் சொல்றதை ஒன்றா இணைச்சு ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படிப்பட்டவர்களே வந்து ஜியை செலக்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு பிடிச்சிச்சு அவங்களுக்கு சனி. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கோட இப்போ 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றது சட்டத்திட்டத்தில் இருக்கு. 75 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு. மோடிக்கு எதுக்கு விதிவிலக்குன்னு பாஜகவினர் பேசுறாங்க? மோடிக்கெல்லாம் அது விதிவிலக்கு கொடுத்துருக்கோம். அத்வானியை விட, முரளி மனோகர் ஜோஷியை விட. அது எப்படி மோடி கொடுப்பீங்க? கட்சியை கண்டுபிடிச்சது அத்வானி. அவரே வெளியே துரத்தி விட்டுருவீங்க 75 வயசானவனே. எவனோ இன்னொருத்தர் யாரு? குஷ்வந்த். இவர் முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, இன்னொருத்தர் இருந்தார் ஜஸ்வந்த் சிங். எல்லாருக்கும் இதே வயதை காரணம் காட்டி தான் வெளியே துரத்தி விட்டீங்க.
அப்ப இவர் மட்டும் என்ன பெரிய அப்பாட்டக்காரு? இல்ல இவர் உலக நாடுகள்லாம் பாராட்டுதுல. இப்ப கூட கானான்னு ஒரு நாட்டுக்கு போய் பெரிய பெரிய ஏங்க விருதுகள்லாம் மொத்தமே 15,000 பேர் தாங்க இருக்காங்க. நம்ம ஊர்ல அதான் சொல்லிருக்கேன். குரங்கு வள வித்த பாக்குறதுக்கே 15,000 பேர் வருவான். அவங்க வளசரவாக்கம் மட்டும்தான். வளசரவாக்கத்தோட சின்ன ஊரா? சின்னது. அவங்க வந்து விருகம்பாக்கத்தோட ஆமா சின்ன ஊரு. விருகம்பாக்கம், வளசரவாக்கத்தை சேர்ந்தது தான் அந்த நாடு. ம். அவங்க வந்து ஒரு கடையில போய் ஒரு டாலர் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. ஜெய்சங்கர்லாம் போயிருக்காரு கூட. ஜெய்சங்கர் தானே வழிகாட்டிய. ம். மோடிஜிக்கு எங்க எந்த ஊர் இருக்குன்னே தெரியாது. இளவு எது எட்டதுன்னே தெரியாது. ம். ஜெய்சங்கர் தானே எல்லாத்தையும் ஆனா பார்த்தாரு. கானா நாட்டுல இருந்து மோடியை வாட்ச் பண்ணிருக்காங்க இவருடைய திறமைய. அவரை வாட்ச் பண்ணலங்க. நம்மளா போய் இறங்கிடுறதுங்க. அவங்க என்ன லூஸா வாட்ச் பண்றது. ம், ம், ஜெய்சங்கர் போய் முன்னாடி பேசிட்டு வருவாரு. இப்ப என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வித்துருங்க. நான் என் ஆளை கூட்டு வரேன். ம். அவருக்கு ஒரு டாலர் போட்டு சாப்பாடை போடுங்க. அவர் பாருங்க எப்படி தீயா பேசி உங்க எம்பியை பூரா கவர் பண்றாருன்னு பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் பேசுவாரு. யார் யார் கான்ட்ராக்ட் கொடுக்கணும். பாராட்டுறதெல்லாம் அவங்களே ரெடி வைர பண்றாங்க. வைர கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. ம், சோலார் எனர்ஜி இதெல்லாம் யாரு கொடுப்பாங்க? ம், தயாநிதி மாறனும் முரசொலி கொடுப்பாங்க. ம். இல்ல விஜய் மல்லையா கொடுப்பாங்க. குஜராத்திக்கு தான். அதான் சொல்றாரே வைரம் உங்கள்ட்ட இருக்கு, பாலிஷ் பண்ற திறமை எங்கிட்ட இருக்கு. மோடி பேசியிருக்காரு, நான் அதுதான் பேசல. அதான் நான் போட்டிருக்கேன். பாலிஷ் பண்ற யுத்தி இந்தியர்கிட்ட இருக்குன்னு இருக்காரு. அது குஜராத்திங்கிறத இந்தியான்னு சொல்றாரு. சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இது வந்து வளர்த்து ஆட்டையை போடுறதுக்கு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ குஜராத்திகளும் நம்ம ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்திஸ் வெர்சஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு அந்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் முடிவுக்கு வரா சண்டையா இருக்குது. அது முடிவுக்கு வரணும். இப்போ இந்த 75 வயசு ஆட்சியை அனுப்பி விடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் முடிவுக்கு வரலைன்னா அவங்க கடைசி கட்டமாக ஒரு முயற்சி வச்சுருக்காங்கன்னா அடுத்து எலெக்ஷன்லனாலும் மோடி நிற்க விடாமல் பண்ணிடணும். எப்போ எம்பி எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிடணும் பாக்குறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அது அதாவது வரைக்கும் 2029. இப்ப இருந்தே ப்ரெஷர் கொடுத்தாதான்னு நினைக்கிறாங்க. இல்ல ஆர்எஸ்எஸ் பைலாவை மீறி ஒரு தாக்குப்பிடிப்பாரா? பண்ணிட்டாருல ஆர்எஸ்எஸ் காரனே ஆட்டையை போட்டார்ல. இல்ல இந்த செப்டம்பர் 17 வந்தா தான் 75 வருது. அதுல வெளியே துரத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. வெளியே சொல்லி பார்த்துட்டாங்க, ஓப்பனா சொல்லிட்டாங்க. இப்ப மோகன் பகவத் வந்து நேரத்து சொல்லிட்டாரு. சஞ்சய் ராவத் கூட கேட்டாருன்னு நீங்க சொன்னீங்க. அவரு ஏன் போலன்னா அவர் வெளிக்கட்சி ஆள் கேட்கிறாரு. ஸோ இது தொடர்ந்து அழுத்தங்கள் போயிருக்கு. சிவசேனாவுக்கும் மோடிக்கும் உள்ளுக்குள்ள விகரசான ஒரு ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஏன்னா 2 பேருமே ஒரு இடத்துல இருந்து வந்ததுனால 2 பேருமே நாக்பூர் ஐடியாலஜி உள்ளவங்க தானே. அதனால என்ன பண்றாங்கன்றது நம்ம பொறுத்துறது பார்க்கணும். இதுக்கிடையில இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் அமித்ஷா வந்தார்ல, அப்போ ஒரு பூஜை செஞ்சாரு. அது வந்து அமித்ஷா பிரதமராக பூஜை செஞ்சாருங்கிற மாதிரிலாம் செய்திகள் பரவுச்சு. அமித்ஷாக்கு ஒரு ஆசை இருக்கோ? அப்புறம் எப்படி ஆசை இல்லாம இருக்குமா? பிரதமர் ஆகிற ஆசை இப்போ மோடிஜிக்கே இல்லைன்னா நம்ம அடுத்து ஆகலாம். மோடிஜியை மீறி ஆக மாட்டாரு. மோடிஜி இல்லைன்னா நம்ம இருக்கலாமே அப்படின்னு. அது குஜராத்தை சேர்ந்தவர் நம்ம தமிழ்நாட்டு மீனாட்சி அம்மன் வந்து அந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காருங்கிறாங்க. அந்த பூஜையினுடைய நோக்கம் அதுவா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள்லாம் பரவுது. அதான் டெல்லி சுல்தான்களே இங்க மதுரையில இருந்து தானே கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவங்களுக்கு பெரிய டச் இருக்கு. டெல்லி ஆட்சி செய்வதற்கு மீனாட்சி வழி விடுறதுக்கான வழி இருக்கு. டெல்லி சுல்தான்கள் மதுரை ஆட்சி பண்ணிருக்காங்கல்ல, மதுரை சுல்தான்கள்ன்ற பேர்ல டெல்லிக்காரன் தானே வந்து ஆட்சி பண்ண. அதே மாதிரி இவரு டெல்லி சுல்தான். மதுரை மீனாட்சிக்கு ஏதோ அலறு கோயிலோட லிங்க் முடியல, கிடையாது. டெல்லி வரைக்கும் இருக்கு. டெல்லி யாருன்ற முடிவு பண்றது கூட, யார் நம்மை ஆள வேண்டும் என்பது கூட, யாரை நம்ம அடிச்சு துரத்தணுன்றது எல்லாமே மீனாட்சி கண்ட்ரோல். இது தெரியாம நம்ம சித்திரகத்துல அலறு கோயில் சிம்மக்கல் தலாவளத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. டெல்லி வரைக்கும் டச் இருக்கு. வடக்கு மாசி வீதியோட முடிஞ்சு இந்த கதை. ஆனா அது டெல்லி வரைக்கும். பாண்டிய மன்னர்கள் போய் தான் சனியம் பிடிச்சவங்க டெல்லியில இருந்து இவங்களை கூட்டு. ஆமா, சுந்தரபாண்டிய வீரபாண்டிய அண்ணன் தம்பி சண்டையில தான் அவன் போய் கூட்டு. ஒருத்தர் நாயக்கரை கூட்டி வரான், ஒருத்தர் முகலாயரை கூட்டிட்டு வராங்க. வடாரை கூட்டு வந்து அவங்கள விரட்டி விட்டுட்டு நாயக்கரை கொண்டு வந்து வச்சு 2 கிரகத்தையும் கொண்டு வந்து விட்டது அவங்க தான். திருப்பி துரத்தி விட்டது அவங்க தான். 2 பேரையுமே துரத்தி. இல்ல அவங்க முகலாயர் போயிட்டாங்களே, நாயக்கர் தான். நாயக்கர் கடைசி வரைக்கும் இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரன் வந்து துரத்தி விட்டான். அந்த மாதிரி வந்து இது மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இனி தொடர்வாரா அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் உச்சக்கட்ட நெருக்கடி இருக்கும். செப்டம்பர் 17. ஆமா, ஒரு அக்டோபர் நாள் குறிச்சிட்டாங்க. அக்டோபரில் புது பிரதமர் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. முயற்சி பண்றாங்க, நடக்கணும். நடந்தா நல்லா இருக்கும். அவங்க பாட்டுக்கு மோடியை தூக்கிட்டு இந்த அமித்ஷாவை இல்ல, அமித்ஷா போட்டா இன்னும் கொடூரமாயிரும். அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி இதெல்லாம் போட்டா என்ன, அதுக்கு மோடியை எடுத்துட்டு போட்டுலாம். அவர் வந்தா ரொம்ப ஆபத்து. என்ன ஐயோ, அவர்கிட்ட பேசவே முடியாது. கல்லு கொடிச்ச குரங்குக்கு தேலும் கொட்டினா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், போதையோட வலி. இந்திய மக்கள் இப்ப போதையில இருக்காங்க. இதோட அரசு பணியெல்லாம் முஸ்லீம் இருக்க வேணான்றாரு டக்குன்னு. முஸ்லிம்ஸ் எப்படி நீங்க இந்தியால அரசு பணியெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு தூக்கி விடுங்க, எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பி விடுங்க. போலீஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, மிலிட்டரியில நீங்க இருக்கக்கூடாது.
ஏதோ இருந்துக்கலாம். ம். இருக்கிற வரைக்கும் ரிட்டையர் ஆனால் துரத்தி விட்டுருங்கன்றாங்க. அந்த அளவுக்குலாம் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. பார்லிமெண்ட் என்னையா பார்லிமெண்ட்? நான் சொல்றதுதான். பார்லிமெண்ட்ல கூடி முடிவு எடுக்கணுமா உனக்கு? போகடா நீ வேற, நான் சொல்றதை எழுதிக்க அப்படின்னு. அப்போ ஒருவேளை பார்த்தா பெரிய ஆபத்து அக்டோபருக்கு பிறகு இருக்கு போலயே. இருக்கா என்னன்றது நமக்கு தெரியல. இவர்களை தேர்தலில் அடியோடு தோற்கடிக்க வேண்டும். வச்சுட்டு இவர் இல்லைன்னா அவர்னா இது அதை விட ஆபத்துன்ற மாதிரி தான் இருக்கு. அதே பழசே பரவாயில்லன்ற கதைக்கு போயிடும். மோடிஜினாலும் பரவாயில்லன்ற ரேஞ்சு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்ப சொல்றாங்களா அத்வானி பரவாயில்லையா? அத்வானி மோடி பரவாயில்லன்னு உட்காந்து பேசுற நிலை வந்து கொண்டு வந்துருவாங்க. அது என்ன இருந்தாலும் மோடியோட காலம் பரவாயில்லைங்க. அந்த ஆள் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போனாரு, வந்தாரு, 4 நாட்டுக்கு போனாரு. லைட்டா தான் பிரச்சனை இருந்துச்சு. இங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க. அவர் பெரும்பாலும் இந்தியாவுக்கு தான் வெளிநாட்டு மாதிரி அப்பப்போது வந்து போயிட்டு இருந்தா மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வரலாம். அடியோடு தோற்கடிக்கிறது தான் வந்து. ஆனா மோடியோ அமித்ஷாவோ மாறுவதோ அதானி விரும்ப மாட்டார்ல. ஆமா, அவங்க வாழ்க்கையை இவங்க 2 பேர் கையில. ஆமா, யோகி வந்தா அதானிக்கு அந்த அளவுக்கு தர மாட்டார்ல. காலி அதானிக்கு இல்ல, அவர் கொஞ்சம் ரொம்ப மண் மக்கள், ரொம்ப சயின்ஸ்க்கு எதிரால ரொம்ப இருப்பாரு யோகி. சயின்ஸுக்கு எதிராக இருக்கும்போது நீங்க வந்து செல்போன் டவரே கூட இடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னத்தடா சும்மா பேசிக்கிட்டே கிடக்குங்க, போங்கடா இருக்கு. அந்த மீடியாலாம் எதுக்கு? ஆனா அவருக்கு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இருக்கா? யோகிக்கு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இருக்கா? மோகன் பாபு ஆமா, ஃபுல் சப்போர்ட். ஆர்எஸ்எஸ் தானே அவரை கொண்டு வரணும்னு பாக்குறேன். இவருக்கு எதிராக அவரும் இருக்காரு. அதுதான் இருக்கு. இப்போ மக்கள் கடைசியில் ஓலைச்சுவடி கொண்டு வந்து விட்டுருவாங்க. எது கேமராவை எடுத்து யூடியூப் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸு மயிறு மட்டன் எல்லாம் ஒளிச்சு தூக்கி போட, எல்லாத்தையும் கட் பண்ணு. ஓலையில் எழுதி கொடு எதா இருந்தாலும். இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுது, வீட்டில் உட்காந்து எழுது. சும்மா இந்த வீடியோவும் யூடியூப்பும் இதுவும் ரீல்ஸு அது இதுன்னு போட்டு கலாச்சார சீர்கிடக்கு இதெல்லாத்தையும் தடை பண்ணு. வாட்ஸ்அப்பு மயிறு மட்டையெல்லாம் எழுதுங்க பூரா. ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க பூரா. கடையில் சீமான் வந்துடும். ஆடு மாடை மேய்ச்சிட்டு உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் எழுத விட்டுவிட்டு இவங்க வேலைக்கு போகிறான். ஐடி கம்பெனி டெல்லி அப்படின்னு சொல்லி சீமானை கூப்பிடுங்க, அவருக்கு ஒரு பதவியை கொடுங்க, காசை கொடுங்க. எல்லாத்தையும் பழைய பாரம்பரிய தொழிலுக்கு கொண்டு போக தம்பி. விவசாயம் அது நீ அந்த வேலை அவர் வந்துட்டாருன்னா சீமானுக்கு ரொம்ப வசதியாயிரும். பாரம்பரிய தொழில் எல்லாம் நீ அதை பற்றி பேசிட்டே எல்லாம் அடிச்சு ஓட விடு. பொம்பளைங்கெல்லாம் கொண்டு வந்து பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு இதையும் போடக்கூடாதுன்னு சொல்லிடு. இங்கே சுற்றிட்டு இருக்காங்கப்பா. அடிச்சு களை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்கே வந்துக்கிட்டு மாலா சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற பெண்களை பூரா சீமான் சொல்லுவார் யோகிட்ட, நான் ஏற்கனவே இந்த மாதிரி திட்டங்களோட தான் செயல்பட்டு இருக்கேன். அதைத்தான் நாம யார் இந்த சீமான் நான் நினைக்கிறத அன்னைக்கே யோசிச்சிருக்கியா தம்பி, பரவாயில்ல மாதிரி சொல்லிட்டு. இப்போ யார் உங்க பொண்ணா, எங்கே படிச்சு, எவ்வளோ ஃபீஸு? 5 லட்ச ரூபா டொனேஷனா? ஃபீஸ் 2 லட்சமா? பஸ்ஸு வேறையா? எவ்வளோ டீசல் வேஸ்ட்டு? எவ்வளோ இது? பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுருக்காம சடங்காச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்காம வந்து அதுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இது என்ன ட்ரெஸ் அதுக்கு எடுத்து கொடுத்துருக்கு? இது எவ்வளோ? இது 1500 ரூபாங்க. இந்த ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட் ஒரு 1000 ரூபா. 2500 ரூபாயா? யோ, ஒரு துணியை சுற்றி விட்டு வீட்டில் கிடக்கு. வீட்டை பார்த்துட்டு மாடை பார்த்துக்கிட்டு வீடை சாணி வச்சு முழுகிற பிள்ளைய கூப்பிட்டு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பிள்ளைய போட்டு பியூட்டி பார்லர் அது இதுன்னு அனுப்பி விட்டு காசு கொள்ள வழியாக கொட்டுது அவங்களுக்கு. என்னையா பண்ணுறீங்க? இதெல்லாம் காசு வந்து மரத்துலையா காசு தொங்குது? 7வது 6வது எழுத படிக்க தெரியுது, அதே தேவையில்லையா பொம்பளை பிள்ளைக்கு? இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து போக வேண்டியதானே. கல்யாணம் பண்ணா பிள்ளைய பார்க்குது, அதை வளர்க்குது, அதுக்கே சட்டம் அதை தடுக்குது. சட்டமாவது இதாவது சீமான் போய் சொல்லுவாப்புல. ஆனா இப்போ பிள்ளை குட்டியை பார்த்தா மட்டும் பார்த்தா ஆடு மாடை பார்க்கணும். அந்த பிள்ளை ஃபுல் டைம் வந்து டைட்டா போயிட்டு இருக்க பிள்ளைய கூப்பிட்டு போய் இந்த மாதிரி 10 லட்ச ரூபா செலவு பண்றேன், பேங்க் லோனுன்னு சொல்லி இதுக்கு பேங்க்கு, இதுக்கு 10 ஸ்டாஃபு, இதுக்கு ஏடிஎம் எல்லாத்தையும் மூடுங்கடா. எவ்வளோ காசை போட்டு வீணாக்கி வச்சு இந்த பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரெஸ்ஸு, அதுக்கு ஷூவு, எதுக்கு அது? சாணி பொறுக்கிற பிள்ளைக்கு எதுக்கியா ஷூவு அப்படின்னு சொல்லி மூடியா காலேஜ் போகிறான். கொள்ளையடிக்கிறீங்களா நீங்கள்? ஒவ்வொரு பெத்த தகப்பன் பிள்ளைய பெற்றுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான். அவன்கிட்ட போய் 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, 3 30 லட்சம் செலவு வச்சு படிக்க வச்சிருக்கான். கூட்ட பையன் 1 லட்சம் செலவு பண்ணி அவனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது 4 பிள்ளைய பெற்றுருக்கோம். ஆடு மாடை பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்கோம். என் தம்பி சீமான்ட்ட சொன்னால் ஆடு மாடு மேய்க்க விட்டுட்டு டூரிஸ்ட் கைடு ஆக்கி விட்டுருப்பான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா காலேஜும் மூடிடுன்றாங்க. எதுக்குடா இத்தனை காலேஜ் வச்சுருக்கீங்க? என்ன போகிற தடிக்கு மட்டும் தான் காலேஜாக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் மூடிடுறாங்க. மூடி அங்கங்கே இருங்க. ஊர்லேருந்து ஏன் வர்றீங்க? இந்த பாரு மெட்ராஸில் வண்டி போகிறதுக்கு வழி இல்லாமல் போங்க, எல்லாம் ஊருக்கு சொந்த ஊருக்கு போங்க. போய் அங்கே போய் ஆடு மாடை மேய்ச்சிட்டு அங்கே இருங்க, வீடை வாங்கிட்டு அங்கே இருங்க. உங்களை யார் இங்கே வர சொன்னோம்?
நல்லா ரிவர்ஸில் கொண்டு போவாங்க. ஸோ யோகி வந்தா மோடியோட பேராபத்து அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க. சீமான் போன்றவர்கள் ஏற்கனவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தமிழ்நாடுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்போ செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சீமான் போயிடுவாங்க. வந்து அது பக்கவா அது ரெடி, நான் பிளாட்ஃபார்ம் ரெடி வைக்கிறேன்னா எனக்கு வந்து ஈசிஆரில் வீடு வாங்கி கொடுத்துருங்க, என் மகன் மட்டும் இதை படிச்சுக்கிட்டோம், நான் ஆடு மாடு மேய்க்க விட்டுருவேன். இப்போ என்கிட்ட 7% இருக்காங்க, அதில் ஒரு 4%னாலும் ஆடு மாடு மேய்க்க விட்டுருவேன் நான் கொஞ்ச நாளில். ஐடிக்கு போன தம்பிகள்லாம் உணர்வுபூர்வமாக விவசாயம் பண்ணலாம், சாணி பொறுக்கலான்ற மாதிரி இவங்களையும் அங்கே கொண்டு போய் விட்டுருவேன். இங்கே எதுக்கு தம்பி 1,00,000 வாங்கிட்டு டியூ கட்டுறீங்க 80,000 காருக்கு அதுக்கு இதுக்குன்னு, சொந்த ஊருக்கு போங்க, 20,000 சம்பாதிங்க, 4 ஆடு மாடை வச்சுங்க, சுயசார்பாக போலைங்க, விவசாயம் பண்ணுங்க, தேனி வளங்க, ஒன் மண் உனது உரிமை உனது உரிமைன்ட்டு நீ டாக்ஸை கட்டாத அங்கேயே இரு, தமிழம் பூரா அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஐடி கம்பெனிலேருந்து எல்லாத்தையும் வெளியேற்றி கொண்டு போய் எல்லாம் மாடு மாய்க்க போயிட்டு சாணி பொறுக்க விட்டுருவாங்க. பொம்பளையெல்லாம் சாணி பொறுக்க விட்டுருவாங்க. வாஷிங் மிஷினா உடம்பு ஏத்தா, உன் உடம்பு எப்படி இருக்கு, இதுக்கு ஜிம்முக்கு போய் அவனுக்கு 2,000 ரூபா கொடுக்குற மாதம், துணி வாஷிங் மிஷினை தூக்கி போடு, துணியை நீ துவை, 2,500 மிச்சம் உனக்கு, புரியுதா அவனுக்கு அப்படிங்கும்போது எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. ஆமா அது கரெக்ட் தானே, ரொம்ப சரியா பேசுறாரு. 2,000 ஜிம்முக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வாஷிங் மிஷினை கீழே போட்டு உடச்சுட்டோம்னு வைங்க, அதுக்கு டியூ கட்டுற காசு மிச்சம், இவ துணியை கரண்ட்ல போட்டு கரண்ட் மிச்சம், துணியை போட்டு துவைச்சான்னா பாம்ஸ் நல்லா இருக்கும், பெண்கள் வந்து இப்படிதான் அவங்க அப்பதான் இருந்துச்சா அப்படிங்கும்போது இந்த பிள்ளைங்க மாறிடும், டப்புன்னு மாறி கடைசியில் கொண்டு கிணத்துல தள்ளிடலாம். கடைசியில் பார்த்தா சாணி பொறுக்கிட்டு இருக்கலாம், இவன் கட்சியில் சேர்ந்த பாவத்துக்கு, இவன் ஆதரிச்ச பாவத்துக்கு சாணி பொறுக்க விட்டானேன்ற ரேஞ்சு கொண்டு விட்டான். பசங்க பூரா வந்து இது மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பா, பிள்ளைங்க பூரா சாணி பொறுக்கிட்டு இருக்கும். சீமானோட கதையை கேட்டால் 10-15 வருஷத்துல யோகியும் பிரதமர் ஆகிட்டாருன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். நாடு முழுவதும் அதுதான். எதுக்கு அமெரிக்கா, எதுக்கு அவ்வளோ தூரம் போகிற, 12 மணி நேரம் 18 மணி நேரம் ஃப்ளைட்டில் போகிற, அந்த வெடி செத்து போயிட்டான்ல, 200 பேர் செத்து போயிட்டாரு, லட்சத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, காரணம் காட்டி இது செத்துடுறான், எதுக்கு போகிற, உன் பிள்ளை குட்டி இல்லையா உனக்கு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விமான சேவை ரயில் சேவையை கட் பண்ணிடுவாங்க. மாடு இருக்கு புல்ல திங்க போகுது, இது அடுத்து சீமா பேசுவான், மாடு இருக்கு, எங்கள் அப்பத்தா வளர்த்த இது கழனி தண்ணி இருக்கு, வச்ச கழனி தண்ணி, அதை குடிச்சுட்டு இந்த மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்து, ஏன்னா அது பாட்டுக்கு போகும், திருச்சி போறியா போகும், என்ன ஒரு 4 மணி நேரம் லேட் ஆக போகுது, எதுக்கு வானூர்த்தி, எதுக்கு இயங்குருதி, எதுக்கு இது பஸ்ஸுக்கு என்னது பேருந்து, எதுக்கு பேருந்து, எங்க போற நீ திருச்சிக்கு எதுக்கு நீ போற, நான்கோழி சாலை உனக்கு எதுக்கு, பொத்திக்கிட்டு வீட்டுல இரு, என்ன வேலை நீ, என்ன புடுங்க போற நீ அப்படின் போது உணர்ச்சி வசப்படுறாங்க தம்பிகளாம். பாரு எப்படி ஒரு தலைவன், நம்ம வீணா போற காசை பூரா தடுத்து நிறுத்துறாங்க. அதே கேட்பேன், உன் மகளை மதுரையில இருந்து மெட்ராஸ்ல கட்டி கொடுத்துட்டு என்ன மயத்துக்கு நீ இங்க இருந்து அங்க வந்துட்டு போற, என் திருமங்கலத்துல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்க மாட்டியா, எவ்வளவு காசு உனக்கு மிச்சம், எவ்வளவு தூரம் பயணம் மிச்சம், பிள்ளை பக்கத்திலே இருக்குமா இல்லையா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வர்ற, யாரு கொடுக்க சொன்னா, திருமங்கலத்துல கட்டி கொடு, சோழவந்தானில் கட்டி கொடு, வாடிப்பட்டியில கட்டி கொடு, அங்கெல்லாம் ஆம்பளையா தெரியலையா, பச்சை தமிழ் இல்லையா அவன் ஜாதியில அப்படின்னு கடைசியில கொண்டு போய் மொத்தமா குழியில சாணி கொடுக்க விட்டுருவான் சீமான். இதுதான் அவங்க நினைக்கிறது தான். அவங்களோட வேகமா சீமான் வேற ரூட்ல கொண்டு போய் இயற்கை விவசாயம், மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, அப்புறம் வந்து காளை வளர்ப்பு அப்படின்னு கொண்டு போய் முட்டா பயலைகளை பூரா கொண்டு போய் மாடு ஆடு மேய்க்க விட்டு பொடாட்டியெல்லாம் சாணி எல்லாம் விட்டு க்ளவுஸ் போட்டால் வெளிநாட்டில் எப்படி பண்ணுறான், ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்க, டிஷர்ட்டை போட்டுக்க, க்ளவுஸை போட்டு சாணி அள்ளு, நம்ம பாரம்பரியத்தை காத்து இது பண்ணு, தமிழன்றதை நிரூபி, அதுக்கு ஒரு மாநாடு நடத்தலாம், அடுத்து வரல சாணி அள்ளு மாநாடுன்னு போட்டுருவா, எல்லா பொம்பளைங்களும் வாங்க, இவரே சாணி அள்ளுவார் முத அள்ளிட்டு எல்லாத்தையும் விட்டு, ஆனால் அவன் பிள்ளையும் பொண்டாட்டி ஈசிஆரில் குடி வச்சுட்டு இருக்கணும் பூரா தெருவில் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இவர்களோட திட்டம். யோகி ஆதித்யநாத் வந்தால் இன்னும் மோசமாக போயிடும் அப்படின்றது, மோடியே இருக்கட்டும் பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு பேச விட்டுருவாங்க. அதனால அடியோட நீங்கள் வந்து பாஜகவை தோற்கடித்து மொத்தமாக இவங்க இந்த கூட்டத்தையே வந்து ஆட்சியிலிருந்து அகற்றினாதான் கரெக்டாக வரும். இந்திய துணை கண்டத்துக்கே இருக்கும். சீமானெல்லாம் நாடு கடத்தின ஆப்பிரிக்கா கொண்டு போய் என்கிட்ட கண்காணா தூரத்தில் போய் கட்டி போட்டு வந்துடும், இல்லைன்னா தமிழ் இனமே நாசக்கடாயிரும் அப்படின்றத எனக்கு புரிஞ்சு. கண்டிப்பாக அடுத்த பிரதமராக வர யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, புது பிரதமர் புது குண்டை போடுகிற புது அபாயத்தை தரக்கூடியவராக இருப்பாரா, இதுவே பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அமித்ஷாவும் பூஜை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. RSS வெர்சஸ் குஜராத்தி லாபியில் யார் ஜெயிப்பா,
அடுத்து என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக உங்களது பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.